எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டே இரு. சொன்னதெல்லாம் மறந்துடாத. என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம குலப்பெருமைய நிலநாட்டு. சரி தாத்தா, சாக போற இந்த நேரத்துல எனக்குன்னு என்ன சொத்து வச்சிருக்கேன்? இருமல் தான். அட பைத்தியக்காரா, நான் என்ன அவ்வளவு மடையனா? அதான் ஒரு சகப்பட்டி இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. என்ன தாத்தா பொட்டி கனமா இருக்கு, நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கியா? இந்த மாதிரி சொத்தை எந்த தாத்தாவும் சேர்த்து வச்சிருக்க மாட்டான். என்ன தாத்தா? என்னடா பாக்குற? இந்த அருவாளு, சுத்தியலு, பிளேடு இதெல்லாம் வச்சுதான் இந்த தாத்தா, அம்மா, இந்த தாத்தா பம்பாய் தாராவையில பெரிய ரவுடின்னு பொழப்பு நடத்தினேன். இதே அருவாளு, சுத்தியல், பிளேட வச்சு மெட்ராஸ்ல பொழப்பு நடத்து. பெரிய ரவுடின்னு பேர் வாங்கணும். நம்ம குலப்பெருமையை காப்பாத்துன்னு சத்தியம் பண்ற. கபர்தார், கபர்தார் தாத்தா. இந்த பாரு தாத்தா, இந்த அருவாச்சை நான் சத்தியமா சொல்றேன், ஆத்தா மெட்ராஸ்ல பெரிய ரவுடி வருவேன் தாத்தா. பகுத்தாச்சா, உனக்கு பாஷை புரிஞ்சு போச்சு. இப்பவே மெட்ராஸுக்கு புறப்படு. மெட்ராஸுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலே ஒரு முக்கியமான விஷயம். மெட்ராஸ்ல உன் மாமா துலுக்கானம்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு கண்ணாம்மான்னு ஒரு பொண்ணு இருக்கு. நீ அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்து. பெரிய ரவுடின்னு பேர் வாங்கு. நான் சாக போறேன். சாகிறதுக்கு முன்னால இந்த விளக்க ஊதி அணைச்சிரியா? தாத்தா இதுக்காக ஏன்டா அழுவுற? அதுக்காக இல்ல தாத்தா, விளக்குல என்ன தீர போகுது, நீ வேமா சாவு, ஊதிட்டு சாவு. அதுவே இருக்கா பேராண்டி? நான் சாகிறதுக்கு முன்னால என் கடைசி ஆசையை நிறைவேற்றியா? என்ன தாத்தா? என் கால் கொஞ்சம் அரிக்கிறது சொரிஞ்சு விட. போதும். ஜாத்தும் மணக்கார மாதிரி தெரியுது. அதுலயும் அப்பாவியா இருப்போம் போல இருக்கு. நம்ம பெட்டி அவன் பெட்டி ஒன்னா இருக்கு. தொழில தொடங்கிட வேண்டியதா? சார், மெட்ராஸ் போறீங்களா? சார், பீடி குடிக்கிறீங்களா? ஆமா சார், மெட்ராஸ் போறீங்களே, இல்ல வேற எங்கேயாவது போறீங்களா, இல்ல சொந்தக்காரங்களை பார்க்க போறீங்களா? சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? என் பேர் மகேஷ். நான் லண்டன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் ஒரு டாக்டர். மெட்ராஸ்ல டாக்டர் செல்வநாதன் பொண்ணு சாந்தியை கல்யாணம் கட்டிக்க போறேன். இது போருமா? ஐயா வேண்டாங்க, மச்சத்தெல்லாம் நீங்களே வச்சுக்குங்க. மிச்சத்தை இந்த மச்சக்கால பாத்துக்குவோம். ஸ்டேஷன் வந்துருச்சு, இறங்கல? ஓகே சார். டாக்டர் போட்டி தான். மாப்பிள மாப்பிள்ளையா? ஐயோ, நீங்க ரொம்ப வளர்ந்துட்டீங்க மகேஷ். மகேஷா? ஏமா நிக்கிற? எடுத்துக்கோ. என்ன டாக்டர், என்ன தெரியலையா? நான் தான் டாக்டர் செல்வநாதன். சின்ன வயசுல பாத்தீங்க, அதான் முழிக்கிறீங்க. ரொம்ப வளர்ந்துட்டீங்க. என் பேர் மகேஷ். நான் லண்டன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் ஒரு டாக்டர். மெட்ராஸ்ல டாக்டர் செல்வநாதன் பொண்ணு சாந்தியை கல்யாணம் கட்டிக்க போறேன். இது போருமா? என்ன மாப்பிள ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? அது வந்து மாமா. அட இதான் என் பொண்ணு சாந்தி. வணக்கம். வாங்க போலாம். அழைச்சாமா. அத்தா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க ஊரை விட்டு போகும்போது நான் அழுதுட்டு இருந்தேனே, நினைவு இருக்கா? இருக்கு. அப்ப சட்டியோட மூக்கொழுகிட்டு இருந்த? ஒண்ணும் கிடையாது, நான் ஒண்ணும் மூக்கொழுகல. எனக்கு தெரியாதா? சரியான திருடு நீங்க. வீட்டுல வந்து பேசிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. யாருமே ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போக வரலையே, என்ன பண்றது? என்ன தலைவர துல்கானா? என்ன ஆச்சரியம் பாத்தியாபா? 7 மணிக்கு வர ட்ரெயின் 7 மணிக்கு வந்துருச்சு, 8 மணிக்கு வர ட்ரெயின் 8 மணிக்கு வந்துருச்சு. என்ன கரெக்ட் பாத்தியாபா? இதெல்லாம் நேத்துக்கு வர வேண்டிய ட்ரெயின். அப்படியா? இன்னைக்கு வந்திருக்கு.
ஆமா இன்னும் என் மாப்பிள்ளை மச்சக்காளைய காணாமே. எங்க போடுவான்? டாக்ஸி பிடிக்கிங்க தானே வந்தாகணும். அதானே. கத்தி, பிளேடு, சைக்கிள் செயின், நம்ம மாப்பிள்ளை மச்சக்காளையே தான். மாப்பிள்ளை நானாவது மாப்பிள்ளையாவது? வாட் நான்சென்ஸ்! ஐ அம் டாக்டர் மகேஷ். தலைவரை பாத்தியாபா? மாப்பிள்ள ஐசா இங்கிலீஷ் பேசுறாருப்பா. வாட் ஐசா நைசா? இதன் பொட்டியே இல்ல சார். என்னப்பா கதை விடுற? உன் பொட்டி இல்லைங்கிற, மச்சக்கார இல்லைங்கிற, மகேஷ்னு சொல்ற. எதுவும் பேசாத, ஊட்டாண்டு வந்து எல்லாம் பேசிக்கலாம். ஊட்டாண்டே பேசாத, பொட்டி எடுத்துட்டு வா. எவனோ ஃபாரின்ல இருந்து வரானா விட்டுருவானா இல்ல சாந்தியதான் கல்யாணம் பண்ணிக்க விட்டுருவானா? தாய் மாமன் இங்க இருக்கிறேன், என்ன விட்டுட்டு அந்த ஃபாரின் பரதேசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. கத்தியால 2 குத்து. சட்டாக் சட்டாக் ஒரே மாட. பி கேர்ஃபுல். ஏண்டா இப்படி வளவளன்னு பேசுற? வெட்டு ஒண்ணு துண்டு 2ன்னு பேசி பழகு. நீ யாரு? என் தம்பி. என் புருஷன் யாரு? உன் மாமா சங்கர். இந்த தாய் மாமாங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமாடா? தாயின்னா அம்மா, மாமான்னா மாமா. தாய் மாமான்னு சொல்றோம், ஆனா நாய் மாமான்னு சொல்றது இல்ல. ஏன் தெரியுமா? அந்த நாய்ங்கிற வார்த்தை இருக்கே, என்னடா? என்னக்கா இது கனெக்ஷன் எல்லாம் உளறிட்டு இருக்க? இதான் வெட்டு 1 துண்டு 2. வளர்னா நானா? என்னடா சொல்ற? வாங்க உன்னோட ரோதனை. வாங்க வாங்க, வலது கால முன்னால வச்சு வாங்க. இதுதான் நம்ம பங்களா. கௌரி, இவர்தான் நம்ம வருங்கால மாப்பிள்ளை டாக்டர் மகேஷ். இது என் சம்சாரம். பேரு வேவோ தூயி. அப்படின்னு வெட்டு 1 துண்டு 2. வெட்டு 1 துண்டு 2. இப்பதானே வந்திருக்கிறீங்க, போ எல்லாம் புரியும். ஆமா, இவர் யாரு? இது ஆற்றார இவரா? சொல்ற அளவுக்கு பெரிய மனுஷன் இல்ல. என் பொண்டாட்டியோட தம்பி பேரு சங்கர். இந்தப்பா வணக்கம். ஒத்தே ஏன் இப்படி உரிமிட்டு போறாரு? அடிக்கடி இப்படிதான் உருமுவாரு, ஆனா ஒண்ணும் கிழிக்க மாட்டாரு. ஓஹோ. பொண்டாட்டியோட தம்பி பாருங்க, ஒண்ணும் சொல்ல முடியல. தம்பின்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு தோணுது. தனக்கு பின்னால பிறந்தவங்கள தம்பிங்கிறோம், அதுக்காக எல்லாருக்கும் முன்னால பிறந்தவங்களை எம்பி நான் சொல்றோம். தம்பி என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. எங்களுக்கு மாத்திரம் என்ன புரியுதா? அவ இஷ்டத்துக்கு பேசுவா. ஆளுகள் வேணுங்கிற தேவையில்லை. செவத்துக்கிட்ட கூட பேசுவா. அவளுக்கு சுய உணர்வு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படி ஒரு வியாதியா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்க லண்டன்ல படிச்ச டாக்டர் ஆச்சே. லண்டன் டாக்டர். சாந்தி, லண்டனை மாடி காலத்திட்டு போ, ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்றோம். ரெஸ்ட்னா ஓய்வு, ஆனா அரெஸ்ட்னு சொல்றோம். அந்த அரெஸ்ட்ங்கிற வார்த்தையிலேயே ஒரு ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? மகேஷ், do you still remember the school days? இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்கு. What do you mean? மீனாவது கருவாடாவது. ஏங்க, இந்த வெளிநாட்டுலதான் தமிழை கேட்க முடியலன்னா இங்கேயும் ஒரே இங்கிலீஷ்ல பேசுறீங்களே. இங்கிலீஷ கேட்டு கேட்டு எனக்கு புடிச்சு போச்சு. அதுவும் நீங்க பேசுறது எனக்கு புரியவே இல்ல. I'm sorry மகேஷ். உங்களுக்கு தமிழ்ல பேசுறதான் பிடிக்கும்ல? உங்களுக்கு அதான் பிடிக்கிறா, நான் தமிழ்லயே பேசுறேன். அது சரி, சின்ன வயசுல நீங்க ரொம்ப சிவப்பா இருந்தீங்க, என்ன மாதிரி இப்ப ரொம்ப கருப்பா மாறிட்டீங்களே? அது ஒண்ணும் இல்லங்க, இந்த பாம்பே தாராவில பாக்கெட் அடிக்கிறதுக்கா வெயில் அலைஞ்சனா, அதான் இந்த மாதிரி. பாம்பே தாராவியா? அது ஒண்ணும் இல்லங்க, இந்த லண்டன்ல ஒரு கோடியில பாம்பே தாராவின்னு இருக்கு. அங்க இந்த நியூக்ரோ ஃப்ரெண்ட்ஸுகள் ரொம்ப அதிகம். அதான் அது போட்டுங்க. இந்த உடம்பு ரொம்ப வலிக்குதுங்க. இங்க எங்க கம்மா? என்னது கம்மாயா? இது தெரியாதுங்களா? இந்த ஆடு மாடெல்லாம் குளிக்கீங்களா, இந்த குளம் குட்டை, அதாங்க. ஐயே, அதெல்லாம் இங்க இருக்காதுங்க. இங்க ஷவர் பார்த்தா இருக்கும். நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்க. குளிச்சதுக்கு அப்புறம் படுக்கணுமே. ஓ, படுத்துக்கங்களேன். படுக்கிறதுக்கு முன்னாடி கதவை அடைக்கணுமே. ஓ, அடிச்சுக்கங்களேன். கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி அணைக்கணுமே. அடிச்சுக்கங்க. இது ஃபாரின் மாதிரி இல்லையே. சாந்தி, உங்களை அப்பா கூப்பிடுறாரு. அப்பா, இத வந்துட்டப்பா, வரேன். என்னப்பா இவ்வளவு ரேஷன் கடை இங்க மாத்திட்டாங்களா? ஒண்ணும் இல்லடி, நம்ம சுழுக்கான மாப்பிள மச்சக்கால பம்பாயில இருந்து வந்திருக்காரு. அவரை பார்க்கத்தான் இவ்வளவு கியூ. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. நல்லா பாருங்க, பாத்துட்டு சும்மா போயிடாதீங்க. 10 பைசா போட்டு போங்க. போடியா? போடியா? போடியா 10 பைசாவே? ஏங்க, செக்கா கொடுத்தா வாங்கிட்டீங்களா? நீங்க கொடுக்கறது 10 பைசா. என்ன செக் வண்டி கிடக்கு? போயா குடியா புட்டியா? குடியா புட்டியா? என்ன 10 பைசா கொடுத்துட்டு புட்டி வாங்கிட்டு போ. அடப்பாவி, இந்தயா ஓம்படி அதை கொண்டு போய் உள்ள வை.
பேர பாரு பலகார மாதிரி. அட பாவீங்களா, எக்ஸிபிஷன்ல கடல் கண்ணியை காமிச்சு துட்டு வாங்குற மாதிரி என்ன காமிச்சு சம்பாதிக்கிறீங்களா பாவீங்களா? ஏன் மச்சான் பம்பாயில இருந்து வந்துக்கிறியா? கண்ணம்மா ஊத்தி கீரால யாரு கண்ணம்மா? குறும்ப நான்டாயா. எனக்கு லவுக்க தாவணி பாவாடா ஏதாச்சும் வாங்கி வந்தியா? நீ வாங்கி வந்தியா? இங்க கசுமால கசுமால வாங்கிட்டு வந்திருக்கிறத பாரு. கத்தி அறுவாள் பாட்டிலு தூத்து இருக்கீங்க மனுஷனா. சும்மா கூடாதுமே. மாப்பிள்ளை தொழிலுக்கு தயாரா வந்திருக்கிறத நினைச்சு குஜால் படுவியா? குஜால் பாடுறாங்க குஜால். வாட் யூ மீன் பை குஜால்? குஜால்னா குஜாலியா? எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். திட்டாத, யாரும் இல்லையா? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி காலம் இல்ல, டாக்டர்னு சொல்ல போறேன். அப்படிதானே? பாரு, மறுபடியும் மறுபடியும் இப்படி கூவிக்கின்னு இருந்த உன் குடல உருவி இரும்புல பெல்டா கட்டி வேண்டா கைத. இத பாரு மச்சான், என் நைனா ரொம்ப பொல்லாத ஒருபா. ஒழுங்கா மறுவாதியா அவர் சொல்றபடி நடந்துக்க. இல்ல நான் உருவுறதுல பயங்கரமான ஆளு. உன் குடல உருவிடுவேன். கபர்தார். கபர்தார்னா என்னங்க? கபர்தார் எங்க அப்பா கடைசியா சாகும்போது இதான் சொல்லிட்டு செத்தாரு. கபர்தார். அப்பா நல்லா கலை பண்ணிடுவா. ஐயோ ஐயோ, என்னயா என்னாச்சு? மூக்குக்கு நெத்திக்கு நடுவுல சில விஷயமா அரிக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடுமா? சரிமா. ஐயோ, அரிக்கல விட்டுருமா. அடியா வசந்தி, சீக்கிரமா வாடி. இதோ வந்துட்டேன்க்கா. என்ன வசந்தியாக்கா, நீ வரியா? நாங்க போகவா? இதோ வந்துட்டேன்டி. என்னடா ஒருத்தி கெஞ்சி கூப்பிடுறா, ஒருத்தி கொஞ்சி கூப்பிடுறா. வஞ்சி எப்படிடா இருப்பா? பார்த்தா 10 நாளைக்கு கஞ்சியே வேண்டாம், பசியே எடுக்காது, அவ்வளவு அழகு. அப்படின்னா இத விடவே கூடாது, இருந்து பார்த்துட்டே போவோம். அடியா வசந்தி, நம்ம தண்ணி எடுக்க தானே நீ போறான். என்னமோ சினிமாவுக்கு போற மாதிரி மேக்கப்பா பண்ணிக்கிட்டு இருக்க. நாங்க எவ்வளவு நேரமா நிக்கிறது? பேர் நிலையத்துக்கு வந்துரும். அடியா வாடினா வந்துட்டேன்டி. சின்ன வயசுல எங்க அம்மா ஆசையா வசந்தின்னு பேர் வச்சாங்க. இப்ப வயசாயிட்டா அதுக்காக பேரை மாத்தியா வச்சுக்க முடியும்? நான் கூட சின்ன வயசுல அழகாத்தான் இருந்தேன். குருடி தண்ணிக்கு போனானா அவளை தேடிட்டு 18 பேர் போனார்களா. அந்த கதையா இருக்கு. வாங்கடி போலாம். உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? இப்படி பழி வாங்கிட்டியே. டேய், இந்த ஊர் கடியே பெட்டரா இவதான்டா. அடியே வசந்தி, தெரியுமா உனக்கு? என்னடி? மீனாட்சி மவன் பட்டணத்துல இருந்து வரானா. மீனாட்சி மவனா? இனிமே இந்த ஊர்ல அவன் ஆச்சுதான். அம்மா அம்மா, வாப்பா வைரம். எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன்பா. என்னடா தம்பி, பட்டணத்துல உனக்கு முழுசா ஒரு துணி கிடைக்கல, இப்படி அங்கங்க ஒட்டு போட்டு தச்சு போட்டிருக்க. ஒண்ணு இல்லாத விட்டு புள்ள மாதிரி. இதான் மம்மி இப்ப ஃபேஷன். என்ன பேசணும் என்னமோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் சீக்கிரம் வாங்கடி. நீ ஊருக்கு போனாலும் போனீங்க, நம்ம ஊர்ல ஜனத்தொகை ரொம்ப குறைஞ்சு போச்சு. என்னடா சாம்பார் கையில செம்பு? இதுவா? அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. டேய் சாம்பார், யாரு அந்த பொண்ணு? நம்ம செல்லக்கண்ணு மக வள்ளிக்கண்ணு. என்னடா ஓரக்கண்ணால ஒரு மாதிரியா பாத்துட்டு போறா? இல்லன்னு, அவளுக்கு ஒரு கண்ணு கோணக்கண்ணு. இத முதலே சொல்லக்கூடாதா? எது கண்ண பத்தியா? டேய், இது யாரு? அது புதுசா இருக்கு. நம்ம ஆராய் மக வீராயினே. அவ ஆயா பொல்லாத லோலையாச்சேடா. புள்ள ஆளாகி 5 மாசம் ஆச்சு. அதான் அடையாளமே தெரியல. என்னடா தண்ணி போட்டா தான் போத வரும்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தண்ணி எடுக்க வர பிள்ளைங்களை பார்த்தாலே போத வருது. என்னன்னு நீங்க இத போய் பெருசா பேசிக்கிட்டு? பட்டணத்துல இல்லாத பாவடையா? இத பாரு, அது பால் பாயசம்டா, இது சேமியா பாயசம்டா. வித்தியாசமா சாப்பிட்டு பழகணும். சாப்பிட்டுருவோம். டேய் சாம்பாரு, காதல்ங்கிற பேர்ல காலத்தையும் நேரத்தையும் நான் வீணாக்கவே மாட்டேன். என்னுடைய கொள்கை எல்லாம் பிடிக்கணும், பிடிச்சா முடிக்கணும். என்ன அழகு சுந்தரம், இப்படி கிளம்பிட்டீங்க? என் மாமா சரசு பட்டணத்து வருது இல்ல, அதான் கூட போறேன். இது என்னப்பா சட்டையில அட்டை? ஐயோ இத கேட்டேன். இதுவா நிலப்பட்டியல்? சட்டை பூசு இல்ல, சரசுக்கு தெரிய வேணா. 60 ரூபா கொடுத்து வாங்கிருக்கேன். இது எப்படி இருக்கு? இன்னும் சொல்லப்படாது, டிப்டாப்பா இருக்கு. நான் எப்படி இருக்கேன்? நல்ல மாப்பிள மாதிரி இருக்கேன். அப்படின்னா உங்க பொண்ணை கட்டி வச்சிருக்க. உன்ன போய் சொன்ன பாரு, என் புத்தியை செருப்பால அடிக்கிறான். உங்க பொண்ணான கைகள் பொண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா?
அக்கா தூக்க சொல்றாங்கண்ணா அதோட குடும்பம் Idiot. சரசு வந்துருச்சு. சரசு தனியனே எங்க போய் தொலைஞ்ச? இதெல்லாம் யார் தூக்குறது? அதுவா நான் ஜவுளி கடைக்கு போனா நேரமாச்சு. குடு சரசு. குடு. என்ன சரசு கையில சவுண்ட் இருக்கு. சரசு பரீட்சைலாம் எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்க. பாஸ் பண்ணிடுவியா? பாஸ் பண்ணிடுவேன். நான் ஏன் கேக்குறேன்னா நம்ம ஊர் வாத்தியார்னா அரிசி பருப்பு கடலை காய்கறி இதெல்லாம் கொடுத்தா பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஊர் வாத்தியார் பத்தி எனக்கு தெரியாதுல்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்கூல்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். பொய். படிப்பு விளையாட்டு எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட். அப்பட்டமான பொய். சரசு மொத்தம் எவ்வளவு மார்க் வாங்குவ? 800. பொய் சொல்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இதுல என்ன கஞ்சத்தனா? தாராளமா சொல்ல வேண்டியதுதானே. சரசு நானும் அப்ப வந்து பாத்துட்டே இருக்கேன், நம்மள கிண்டல் பண்ணிட்டே இருக்கானுங்க. ஓடி பாத்துருவா. நீ ஒரு ஆளு, அவனுங்க 2 பேரை எப்படி மோதுவ? நீ பக்கத்துல இருக்கல, வீடு வந்துரும்ல, உட்காந்து ஒரே அடி. அட பாவி, இருந்ததே 2 பல்லு, அதையும் உடைச்சு போட்டியே. ஐயோ கோச்சுக்காதீங்கய்யா, தெரியாம அடிச்சுட்டாரு. இந்தாங்க இந்த 50 ரூபாய் வச்சுக்கோங்க. போதும் வா. உன்னால எனக்கு 50 ரூபாய் நஷ்டம். வா. சரசு நீ காசு கொடுத்துட்டல, அந்த பல்ல வாங்கிட்டு வந்துருவா. உன் தலை மண்டை. மாமா அத்தே சரசு வந்துருச்சு. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கியம்மா. வாரம் வாரம் என்ன தேய்ச்சி குளிச்சியா? பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கியம்மா? நல்லா எழுதிருக்கேன். அதான் கொடுத்துருந்தேனே. சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. ஏமா பாஸ் பண்ணிடுவல்ல? கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன்ப்பா. ராஜோதி. உட்காரு விளையாடா. என்னமா கொஞ்சம் கூட விரும்பலாம வீட்டுக்கு வந்த பொண்ணு வாசல் நிக்க வச்சு ஆள் கேள்வி கேட்டுருக்கீங்களே. சரசு நீ சாப்பிட்டு குளி. உனக்கு ஏப்பா இவ்வளவு அக்கறை? நாளை கட்டிக்க போற மாப்பிள்ளையாச்சே, அதுதான் அவளை அக்கறையாச்சு. ஓ எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மா அம்மா என்னடா உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம சரசு பட்டணத்துல வந்திருக்குல்ல. அதுக்கு என்னடா இப்போ? நான் தானே போய் கூப்பிட்டு வந்தேன். இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா தக்காளி பழம் மாதிரி தல தலன்னு இருக்கு. நீயும் போய் பட்டணத்துல படிச்சிருந்தா அப்படிதான்டா இருந்திருப்ப. அதான் சரசு படிச்சிருக்குல்ல. அவ படிச்சா உனக்கு என்னடா? நான் தானே கட்டிக்க போறேன். எட்டாத பழத்துக்கு ஏண்டா கொட்டாவி விடுற? என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. அவன் அப்பனுக்கு தெரிஞ்சா உனக்கு பொண்ணை கட்டி வைக்க மாட்டான், உன்னை புடிச்சு தூண்ல கட்டி வைப்பான். அவன் அந்தஸ்துக்கும் நம்ம அந்தஸ்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதடா. போமா மாமா தான் சொன்னாரு, உன் பேரு அழகு சுந்தரம், அழகுனால அழகு, சுந்தரனால அழகு, அழகோ அழகுன்னு சொன்னாருமா. அது மட்டும் இல்ல மாப்பிள்ள உனக்கு தான் என் பொண்ணு அப்படின்னு சொன்னாருமா. சரி சரி, நீ போய் பால் வாங்கிட்டு வா. சரிம்மா. அம்மாவுக்கு வெறுமே பத்தல. மாமன் சொன்னானா? மாமன் சீனி சக்கரை சித்தப்பா செவுத்துல எழுதி நக்கப்பாங்கிற கதைதான். பைத்தியக்கார பையன். ஏண்டா சாம்பார், ஒரு பொண்ணை காதலிக்கணும்னா என்ன தகுதிடா இருக்கணும்? முக்கியமா அது இருக்கணும்னே. அதான் இதையும் தங்க இதையும். எதுக்குடா? அண்ணே, ஒரு பொண்ணு கிட்ட பழகும் போது ஒரு நேரத்துல அவன் மேல போட்டு தாவடி படும், அப்ப கிளுகிழுப்பாவே இருக்கும். ஒரு நேரத்துல அவன் காலில் இருக்கிற செருப்பு படும், அப்ப கிறுகிறுப்பாவே இருக்கும். இதுக்குதான் எதையும் தங்க இதையும் வேணுங்கிறது. இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும்? எல்லாம் அனுபவம் தான். நீ பெரிய ஆள்றா. அண்ணே அழகு வரான். இப்ப பார் வேடிக்கை. என்ன அழகு சுந்தரா, பால் வாங்கிட்டு வரியா? ஆமா பால் வாங்கிட்டு வரேன். உன் வாட்ச்ல மணி என்ன ஆகுது? என் வாட்ச் சரியா ஓடல. மணியா 9. போய்க்கு போ சொல்லலாம். அண்ணனை பத்தி இந்த ஊருக்கே தெரியும், நீ வேற சொல்லணுமா? அக்கா பாடி சரசு, எப்படி வந்த? காத்தாலதான் வந்தேன்க்கா. என்னக்கா மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வராட்டி கட்டிட்டு இருக்க? அதை ஏண்டி கேக்குற? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாளா, அங்க 2 கொடுமை ஆடிக்கிட்டு நினைச்சான். பிறந்த வீட்டுல தான் நிம்மதியா இருக்க முடியல, புருஷ வீட்லயாவது நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா இங்கேயும் வந்து தட்ட வேண்டிய பொழப்பா போச்சுடியாத்தா. இதெல்லாம் ஒரு திருநாள் பிறநாளுக்கு போட்டுக்க கூடாதா? ஒரு நாளும் சிரிக்காதவன் திருநாள் அன்னைக்கு சிரிச்சாளா, அந்த திருநாளும் வெறுநாளா போச்சான். அதே மாதிரி நான் கட்டுற அன்னைக்கு திருநாளே இருக்காதே. இதெல்லாம் என்ன பொழப்பு? நாளைக்கு நீ எப்படித்தான்? ஐய, நானெல்லாம் கட்டிக்கிட்டா ஒரு டாக்டரையோ வக்கீலையோ கட்டிக்கிட்டு மெட்ராஸ்லயே இருந்துருவேன். அங்க பங்களா, காரு, வீடியோ, ஏசி இப்படி எத்தனையோ இருக்கு, ஜாலியா இருக்கலாம். வர வர நம்ம ஊரே பிடிக்கிறது இல்ல, ஒரே போர். இதுக்கு தான் சொல்றது 4 எழுத்து படிக்கணும்னு. 4 எழுத்து படிச்சா மட்டும் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருவானா? தலை எழுத்து நல்லா இருக்க முடியும். நான் கூட தான் நினைச்சேன் பெரிய வட்டி கடைக்காரனா பார்த்து கட்டிக்கணும்னு. ஏன் தலை எழுத்து ஒரு பூட்டி கடைக்காரனா கிடைச்சா. ஏய், நம்ம கட்டையில முந்தானி வச்சு போட்டிருக்காங்க, பாத்துட்டியாடி? 30 தடவை பாத்துட்டேன்டி. சரியான சினிமா பைத்தியண்டி.
சரி சரி வாங்கடி போலாம். இடுப்பு மடிப்ப பார்த்தாலே இதய துடிப்பு அதிகமாகுதுங்க. சுமாரா நின்ற போது என்னன்னே கோயிலுக்கு முன்னாடியே சைடு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அபச்சாரம் அபச்சாரம். இது சாதாரண காதல் இல்லடா, தெய்வீக காதல். தெய்வத்துக்கு முன்னாடி தான்டா செய்யணும். சாமி பார்த்தா கோச்சுக்கிற போது அதான் முன்னாடி நந்தி இருக்கார மறைச்சுக்கிடுவாரு. விடுறா தங்கச்சி. தங்கம்னு சொல்றா, தங்கச்சின்னு சொல்லாத. என்ன நீ அண்ணன்னு கூப்பிடும் போது அண்ணன் ஆசைப்படுற பொண்ணெல்லாம் உனக்கு அண்ணி தாண்டா வேணும். அண்ணி நான்சென்ஸ் இடியட் ஸ்டூபிட். அண்ணி என்னடா சொல்லிட்டு போறாங்க? கடமை கண்ணியா கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. அதான் ஏற்கனவே அண்ணா சொல்லி இருக்காரு. இப்ப அண்ணி சொல்ற கேட்டுக்கடா. கோயிலுக்கு முன்னாடி சைட் அடிக்கிறதுல விசேஷம் என்ன தெரியுமா? குடிக்கலன்னா கர்ஜனை பண்ணுவாளுங்க. குடிச்சு போச்சுன்னா நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாளுங்க. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மள தான் இந்த பொண்ணு காதலிக்குதுன்னு. அண்ணே உங்களுக்கு இருக்க மூளைக்கு நாட்டுல வேலைதான் கிடைக்கல. அட மசமசம் இருந்தா எப்படி கூலி வாங்குறது இல்ல முடியுமா? ஒரு தனியாரோட சொல்லணுமா? ஐயோ வாங்க சின்ன பொண்ணு. ஏமா வெள்ளையம்மா, உனக்கு புத்தி இருக்கா? இப்படியா துப்புறது கால் சட்டையில? ஏதோ தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிடுங்க. ஆமா, சட்டப்பட்டதை பத்தி நான் சட்டையே பண்ணல. ஆனா ஒண்ணு, நான் எதுக்குமே லேட்டா தான் பதில் சொல்வேன். அப்பா அப்பா, என்னம்மா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தையல் கிளாஸுக்கு போறாங்க, நானும் போறேன்ப்பா. இப்போ நீ தைய கிளாஸுக்கு போய் என்னம்மா பண்ண போற? பேசாம வீட்டோட இரு. எனக்கு ஒரே போர் அடிக்குதுப்பா. ஏங்க, அவதான் கேட்டுக்கிட்டே இருக்காள்ல, சரின்னு தான் சொல்லுங்களேன். அதுக்கு இல்லடி, ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. இவ்வளவு அனுப்பி யாராவது யாரா ஓட மாறி போச்சுன்னா? நம்ம பொண்ணு மேல நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா எப்படிங்க? என்ன சரசு பேச மாட்டேங்கிற? நான் ஒருத்த கூப்பிடுறேன்ல. சரசு உம்மன் இருக்கு. அவ தைய கிளாஸ் போனா சொல்றா, உங்க மாமா அனுப்ப மாட்டேங்கிறாரு. மாமா உங்களுக்கு விரும்ப பத்தாத. சரசு ஆசைப்படுது இல்ல, அனுப்பலாம்ல. மாப்பிள, நீ என்ன விவரம் கிட்டவங்கிறியா? ஊர் உலகம் கெட்டு போயிருக்கிறா மாப்பிள. பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பிட்டு வீட்டுல இருக்கிற நாங்கெல்லாம் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியா இருக்கு. மாமா நான் ஒருத்த இருக்கிற மறந்துட்டீங்களே, நான் துணைக்கு போறேன். சரசு அழுவுது இல்ல, சரின்னு சொல்லுங்க மாமா. ஏங்க, சரின்னு தான் சொல்லுங்களேன். சரி சரி, என்னைக்கு இந்த வீட்டுல நான் சொன்னது நடந்திருக்குது. உங்க இஷ்டம் போலே செய்யுங்க. சரசு காலையில ரெடியா இரு, நான் வர்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நான் உங்க கூட போறேன். என்ன சரசு, மாமாட்ட சம்மதம் வாங்கி கொடுத்தா நீ உன் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டு போறங்க. சரி சரசு, உனக்கு இஷ்டம்லாம் நான் வரல. சரசு, எதுக்கு நாளைக்கு காலையில ஒருத்தர் வந்து பாத்துட்டு போறேன். வர்றேன்.